வெட்டிங் பர்ச்சேஸ் மங்களன் மங்களில் செய்யலான்ட்டு போனோம். நாங்கள் வந்து கட்டில் பீரோலாம் மேனுஃபேக்சரிங் ப்ளேஸில் எடுத்துக்கிட்டதுனால அது எங்களுக்கு ஓரளவுக்கு சீப்பாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். இப்போ வந்து இந்த பெட்டுக்கு தேவையான உரம் எடுத்தோம். ஆனால் பெட்டுக்கு உரம் கொடுக்கக்கூடாதுன்னு அப்புறம் பின்னாடி சொன்னாங்க. பெட்டுக்கு தலகணிக்கெலாம் நம்ம வந்து உரம் வாங்கி தரக்கூடாதுங்களாம். அதனால் சரின்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு 100 ருபீஸ் மாப்பிள்ளைகிட்ட வாங்கிட்டு இதை அப்படி கொடுத்துட்டோம். நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு, ஆனால் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இது வந்து ஆப்பசட்டி, தாளிக்கிற கரண்டி, நிறைய சாமான் வீட்டில் இருக்குது. சரி, இல்லாதது மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நல்லா இருந்துச்சு. எது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அழகாக இருந்துச்சோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். இது இப்போ எங்கள் குக்கர் 10 லிட்டர் குக்கர் ஒன்று, இது ஸ்வெட்ச். இது வந்து ஊத்தப்பம் பேன். இது அப்புறம் மிக்ஸி, இந்த பிரீத்தியில் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுற மாதிரியான ஒரு மிக்ஸி. சூப்பராக இருந்துச்சு. டெமோ காமிச்சாங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து கம்பளி டிசைன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சரி, நான் அதில் 2 எடுத்துக்கிட்டோம். அப்புறம் மணப்பாய் சொல்லுவோம், மணப்பாய் எடுத்தாச்சு. அப்புறம் குட்டி குட்டி சாமானம், இந்த கரண்டி, டம்ளர், ஸ்பூனு, கிரேட்டர், இதெல்லாம் கொஞ்சம் அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருந்ததெல்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் எல்லாமே வீட்டிலே இருந்துச்சு. இட்லி சட்டி அதெல்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தோம். இப்போ இது பாருங்க, சாமிக்கு வந்து பஞ்சபாத்திரம் செம்பில். இது வந்து சிடுக்கிணிக்கின்னு சொல்லுவாங்க. அது இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு, பித்தளை சாமானமும் கொஞ்சம் கொடுக்கணும் அதுக்காக. அப்புறம் விளக்கு வந்து தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் காலங்காலமாக நம்ம வந்து பெண் குழந்தைங்களுக்கு விளக்கு கொடுக்குறது வழக்கமாக இருக்குது. என்னென்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ண விளக்கு தான் கொடுக்கக்கூடாது, புதுசாக வாங்கி கொடுக்கணும் கண்டிப்பாக. இப்போ இந்த பொருட்கள்லாம் நம்ம என்னென்ன பொருட்கள் வேணுமோ எடுத்துகிட்டு பேக் பண்ணி வச்சிடணும். அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நம்ம என்ன டேட்டு எந்த பிளேஸ் சொல்கிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து டெலிவரி கொடுத்துட்றாங்க. இது பாருங்கள், செம்பு அண்டா. செம்பில் ஒரு அண்டாவும் அதுக்கு ஆப்டாக ஒரு மூடியும் வாங்கிக்கிட்டோம். இது தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்து துளசி, வெட்டி வேர் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம குடிச்சோன்னாக்கா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து. அதனால் செம்பு அண்டாவும் அதுக்கு ஒரு மூடி வாங்கி கொடுத்துட்டோம். அடுத்தது பூஜை மணி. அந்த சொம்பும் வந்து வெண்கலம். அப்புறம் பித்தளையில் படி, அப்புறம் திரி தூண்டி ஒன்று சின்னதாக இருக்கும், திரி தூண்டி. அது இந்த மாதிரி சில்வரில் பாருங்களேன், சில்வரில் கொஞ்சம் இல்லாத பொருட்கள் மட்டும். சொம்பு ஒரு 2-3 சொம்பு வாங்கி கொடுத்தோம். அப்புறம் இந்த குண்டா, அந்த சாப்பாடெலாம் போடுற மாதிரி, அரிசி ஊற வைக்கிற மாதிரி. அப்புறம் டபரா செட்டு, ஒரு 6 டபரா செட்டு. அப்புறம் டிஃபன் பாக்ஸு. அப்புறம் குட்டி குட்டி பாத்திரங்க, குழம்பு ரசம் ஊற்றிக்கிற மாதிரி. அது போனி ஒன்று பெருசாக. தாம்பாளம் ஒரு 5 தாம்பாளம். அந்த கேரியர் இது 3 அடுக்கு கேரியர் ஒன்று. அஞ்சரை பெட்டி. அப்புறம் பித்தளையில் வந்து சாமி தட்டு, பித்தளை முக்காளி. இது வந்து தரணும்னு சொன்னாங்க. பித்தளையில் முக்காளி ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால் முக்காளி ஒன்று வாங்கியாச்சு. அப்புறம் பித்தளையில் 2 குத்து விளக்கு பாருங்க. இது பித்தளை குடம், 2 குத்து விளக்கு, ஜோடி விளக்கு. அடுத்தது வந்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு. ஆல்ரெடி வெளியில் ஒரு செட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் சரி, பித்தளையிலையும் ஒரு விளக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு காமாட்சி விளக்கு. இதெல்லாம் வாங்கி பேக் பண்ணிட்டோம். கரெக்டாக டெலிவரி கொடுத்துட்டாங்க.